உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னில சடனா ஒரு ஓவர் நைட்ல ஒரு 500 to 1 kgs ஆஃப் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்னிங் உங்களோட ஸ்கேல் அதிகமா காட்டுதா? ஹாய், myself Ashwini Selvraj. I'm a certified nutritionist. Fluctuation is always normal for weight loss or fat loss. ஒரு weight gain அப்படிங்கிறது ஓவர் நைட்ல கண்டிப்பா நடக்காது. அதுக்கு மேபி நிறைய காரணங்கள் இருக்கும். நம்பர் 1, இட் மேபி உங்களோட முன்னாடி நாள் லாஸ்ட் மீல நீங்க உங்களோட ரெகுலர் டைம் இல்லாம அன்யூஷுவல் மீல் டைம்ல எடுத்திருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஃபிளக்சுவேஷன் இருக்கும். நம்பர் 2, முன்னாடி நாள் உங்களோட மீல்ல கார்போஹைட்ரேட் நீங்க அதிகமா சாப்பிட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா சோடியம் கண்டென்ட் அதிகமா இருக்க ஃபுட் ஏதாவது எடுத்திருக்கலாம். நம்பர் 3, முன்னாடி நாள் மீல்ல மேபி நீங்க ஃபைபரோட குவான்டிட்டி ரொம்ப குறைவா எடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வந்திருக்கும். ஸோ நீங்க மோஷன் போகாததுனால கூட உங்களோட இந்த ஃபிளக்சுவேஷன் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு காட்டலாம். நம்பர் 5, மேபி உங்களுக்கு முன்னாடி நாள் டியூரிங் த பீரியடா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ளோட்டிங்னால இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். ஜென்ரலாவே எல்லா வெயிட் லாஸ் ஜர்னிலையுமே ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே குவைட் காமன், நார்மல். ஏன் நீங்க ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிட்டு மறுபடியும் வந்து சாப்பிடக்கூடாத ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபிளக்சுவேஷன் அப்படியே ஸ்டாண்டர்டா நின்றுடும். நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ரெகுலர் பேலன்ஸ்டு மீல் எடுங்க. ஆஸ் யூஷுவல் உங்களோட ஒர்க் அவுட்ஸ் ஆர் வாக்கிங் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 1 or 2 டேஸ்ல இந்த ஃபிளக்சுவேஷன் அப்படியே மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடும். ஃபிளக்சுவேஷன் தானே, இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு சரியா போயிடும்.